கோடூரு. இது ஆர்கே கோடூரு vlogs. இன்னைக்கு நவம்பர் 19. நேற்று ஈரோடில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தோட தாக்கம் சென்னை கோட்டைக்குள்ளே கேட்டிருக்கு. ஏன்னா அந்த சம்பவம் பண்ணவரே அந்த கோட்டையை டிமாலிஷ் பண்ணதுக்கு வந்தவர் தானே. யாருன்னு கேட்குறீங்களா? வேற யார்? அண்ணன் யார்? தளபதி. நேற்று விஜய் ஈரோடில் டெக்ஸ்டைல் கிரைசிஸ் பற்றி பேசியிருந்தார். அதுக்கு வர வேண்டிய 30% வேஜஸ் பெண்டிங்னு பேசியிருக்காரு. ஆமாம், விஜய் பேசியிருக்காரு. அதனால் இப்போ என்ன ஆக போகுதுன்னா டிஎம்கே பதறாங்க, அலறாங்க. விஜய் இந்த இஷ்யூ பற்றி ஈரோட்டில் பேசினா சில மணி நேரத்திலேயே நம்மளோட தூங்கிட்டு கவர்மெண்ட் ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு ஒரு லெட்டர் எழுதினாங்க. என்ன லெட்டர்? இந்த கிரைசிஸ் பற்றி தான். எங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸில் 12,000 கோடி லாஸ், உங்கள் ஹெல்ப் தேவைன்னு இப்போ லெட்டர்லாம் எழுதிட்டுருக்காங்க விஜய் பேசினதுக்கப்புறம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சார்? உங்களோட அறிவு தெருவில் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்ன்னு சொல்லி உங்களோட பெருமை நீங்களே தாக்கம் பயப்படுறீங்க, அலறீங்க. இன்னைக்கு வீடியோவில் வில் அனலைஸ் ஸ்டாலின்ஸ் லெட்டர். உண்மையான இந்த கிரைசிஸ் ரீசன் யார்? ட்ரம்ப் ஃபேஸா இல்லை டிஎம்கேவா? தி ஈவில் ஃபோர்ஸ், தீய சக்தி. அந்த கான்ட்ரவர்சி பார்ப்போம். அதுக்கப்புறம் வை இந்த 2026 எலெக்ஷன்ஸ் இந்த பழைய திராவிடியன் பார்ட்டிஸ்க்கா கடைசி எலெக்ஷன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் we look at the economics. உங்களுக்கே தெரியும், ட்ரம்ப் யூஎஸ் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் இந்தியன் எக்ஸ்போர்ட் மேலே 50% டாரிஃப் போட்டார். அதோடு சேர்த்து திருப்பூர், ஈரோடு இடத்துல இருக்கிற அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வர வேண்டிய 12,000 crores கான்ட்ராக்ட்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காரு. அதோட ஒரு நாளைக்கு 60 கோடி லாஸ். ஸ்டாலின் இந்த லெட்டரில் இர்ரிவர்சபிள் டேமேஜ் மோடி எழுதினார். இந்த 12,000 crores கான்ட்ராக்ட் லாஸாக இருக்குது, உங்களோட ஹெல்ப் வேணும்னு கேட்டிருக்காரு. ஆனால் இந்த 4 வருஷமாக என்ன பண்ணிட்டுருக்கீங்க? விஜய் நேற்று ஈரோட்டில் பேசும்போது ஒரு சில பாயிண்ட்ஸ் கரெக்டாக பேசியிருந்தார். ஒரு சில பாயிண்ட்ஸ்னு கிடையாது, எல்லாமே பேசியிருந்தார். அதில் நம்ம இந்த இஷ்யூ பற்றி கரெக்டாக பேசியிருக்காரு. இந்த டை கூட குஜராத்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. நீங்கள் இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியலைசேஷன் எதுவுமே டெவலப் பண்ணாமல் உங்களோட பெருமை நீங்களே இங்கே எதுவுமே டெவலப் பண்ணாமல் இப்போது மோடி கவர்மெண்ட்க்கு லெட்டர் எழுதுனா என்ன யூஸ்? இப்போ பதறீங்க? இப்போ லெட்டர் எழுதுறீங்க? நான் சொல்லட்டுமா? விஜய் ஈரோடில் பேசினதுக்கப்புறம், அந்த கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம், ஏண்டா நம்ம இவ்வளோ வச்சு செஞ்சிட்ருக்கோமே கருண் ஸ்டாம்பேட் பற்றி, அவ்வளோ அவதூறு பரப்புறோமே விஜய் பற்றி. நேற்றையும் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர், முன்னாடி பத்திரிக்கையாளர் சொல்லி சில பேர் என்றைக்கும் விஜய் த்ரிஷா அவங்க கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு போனாங்க. அந்த ஃப்ளைட் டிக்கெட் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு, செங்கோட்டையன் ஈரோடில் பெரிய இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு, இவர் ஜாலியாக த்ரிஷா கூட கோவா போய் சுற்றிட்டுருக்காருன்னு சொல்லி கூச்சமே இல்லாமல் நீங்கள்லாம் மூத்த பத்திரிக்கையாளர், நீங்கள்லாம் அந்த டிஎம்கே கிட்ட 200 rupees வாங்குங்க, ரூபீஸ் எல்லாமே. சரி, நம்ம மேட்டருக்கு வரோம். ஸோ அந்த ஈரோடில் தளபதி பேசினதுக்கப்புறம் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் பதறிட்டு அவங்களோட கொங்கு பெல்ட் ஓட்டர்ஸ் எல்லாருமே அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்கன்னு ரியலைஸ் பண்ணி இப்போது இந்த லெட்டர் கிமிக்ஸ், இந்த லெட்டர் போட்டு தளபதி பேசின உடனே சில மணி நேரத்தில்
பிஎம்க்கு லெட்டர் போட்டு நாங்கள் உங்களுக்காக இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் உங்களுக்காக மோடி கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அது இதுன்னு சொல்லி இந்த ஓட்டிங் பாலிட்டிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பண்ணுறாங்கன்னு அப்பட்டமாக தெரியுது, இருந்தாலுமே கூச்சமே இல்லாமல். இப்போ ஒரு ரியாலிட்டி செக் பார்ப்போமா? உமன் சேஃப். விஜய் ஆஸ்க்ட், இஸ் உமன் ஆர் சேஃப்? மாசு என்ன சொல்கிறாருன்னா, ஓசி பஸ் ஃப்ரீ பஸ் கொடுத்தோம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் சார், நீங்கள் ஃப்ரீ பஸ் பாஸ்லாம் கொடுத்து அந்த பஸ்ஸில் சேஃப்டியாக ட்ராவல் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது சார்? காலேஜுக்குள்ளே ட்ரக்ஸ், ஸ்கூலுக்குள்ளே ட்ரக்ஸ், டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்தாலும் நியூஸ் கேட்டாலும் இந்த நியூஸ் தான் வந்திருக்கு, இந்த நியூஸ் தான் வந்துட்டுருக்கு, வந்துட்டே இருக்கு. ஆனால் நீங்கள் இதுக்கு எக்னெஸ்டாக எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரில. அதுக்கு மாறாக இந்த ஃப்ரீபீஸ், இந்த சலுகைகளை கொடுத்து மக்களை இந்த இஷ்யூஸ் எல்லாமே மறைக்க பார்க்குறீங்க. ஸோ நண்பா, இன்றைக்கி சுச்சுவேஷன் இதுதான். 18th, Vijay's roar at Irodu. 19th, these panic letters of Stalin to Modi. The agenda is set by TVK and the reactions are coming from DMK and their alliance parties. இன்னும் 5-6 மாதம் தான். இந்த ஈரோடு மீட்டிங் இஸ் நாட் ஜஸ்ட் அ மீட்டிங், இட் வாஸ் அ வார்னிங் பெல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Is Stalin letter genuine concern about the people and the industry, or just a panic political game? உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதுனோட செய்வோம், வெட்ட நிச்சயம். நன்றி, வணக்கம்.